அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல 3rd யூனிட் சப்ளிமெண்டரில வர எர்த்குவேக் அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போறோம். மாணவர்களிடையே தேசப்பற்றையும் நம் தேசத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் எர்த்குவேக் என்ற இந்த கதையானது பாடத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. எர்த்குவேக் என்கிற இந்த கதையை எழுதியவர் MS மகாதேவன் என்பவர். இப்படியாக கதை தொடங்குகிறது. பயணிகளே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் களைத்தும் குளிரினால் பாதிக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இந்த ஊருக்கு நீங்கள் புதியவரா? பத்ரிநாத் செல்ல பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் புனித பயணம் செல்பவராக இருக்கலாம், இல்லை மலர்களின் பள்ளத்தாக்கை பார்க்க செல்பவராக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய தேநீர் கடைக்கு வாருங்கள். இந்த சாலை வளைவை தாண்டியதும் என் கடை இருக்கிறது. நான் இந்த பால் பாத்திரத்தை கடைக்கு எடுத்து போகிறேன். இன்னும் 10 நிமிடத்தில் இதை அடுப்பில் வைத்து சூடேற்றி விடுவேன். நீங்கள் உங்களை கதகதப்பாக்கி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு மிகச் சிறந்த தேநீரை தயாரித்து விடுவேன். அது உங்கள் களைப்பையும் மனச்சோர்வையும் உங்கள் முகத்தை விட்டு மாற்றிவிடும். இதோ இங்குதான் என் எளிமையான சாலை ஓர கடை உள்ளது. என்னுடைய தேநீர் கடைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த மரப்பலகையில் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இது பார்ப்பதற்கு ஓட்டை ஒடிசலாக இருக்கலாம், ஆனால் இது உங்கள் எடையை தாங்கிக் கொள்ளும் என்று நினைக்கிறேன். ஓ, என் பெயரா? என்னை பிரிட்ஜ் என்று கூப்பிடுவார்கள். எனக்கு 17 வயது ஆகிறது. 2 வருடங்களுக்கு முன்புதான் இந்த தேநீர் கடையை ஆரம்பித்தேன். இதற்கு முன் பானிபட்டிற்கு வெளியே ஒரு சாலையோர கடையில் வேலை செய்தேன். அங்கு வெப்பம், பொல்யூஷன், கூட்டம் எல்லாமே அதிகம்தான். என் வருமானத்தின் பெரும் பகுதியை சேமித்து வைத்திருந்தேன். பின்னர் அங்கிருந்து திரும்பி வந்து ஒரு சிலர் உதவியுடன் இந்த சிறிய கடையை தொடங்கினேன். இறைவனின் அருளால் இந்த கடையில் போதிய வருமானம் கிடைக்கிறது. இந்தாங்க, உங்களுக்கான தேநீர் தயாராகிவிட்டது. நல்ல சுவையாக, இனிப்பாக ஏலக்காய் போட்டு நல்ல நறுமணத்துடன் தயாரித்திருக்கிறேன். இதை நீங்கள் ருசித்து ரசித்து குடியுங்கள். எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்கிறது. என் வேலையை தொடங்குகிறேன். நீங்கள் தேநீரை குடியுங்கள் என்றான். இவைகள்தான் என் அன்றாட வேலைகள். சூரியன் மறைந்ததும் நானும் என் கடையை மூடிவிட்டு 3 மைல் தூரம் நடந்து சென்று அதோ அந்த குன்று பக்கம் இருக்கும் என் வீட்டிற்கு சென்று விடுவேன். என் கிராமத்தின் பெயரா? அது என் கிராமமாக இருந்தது, என் முன்னோர்களின் கிராமம். ஆனால் இப்போது அது இல்லை. மோல்தி என்ற என் கிராமம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. என் கிராமத்திற்கு என்னாச்சுன்னா கேக்குறீங்க? 4 வருடங்களுக்கு முன் அக்டோபர் மாதம் ஒரு நாள் இரவு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆமாம், நிலநடுக்கம் தான். சில அதிர்வுகள் இந்த பகுதிகளில் ஏற்படுவது சர்வ சாதாரணம்தான். இங்குள்ள பனிப்பகுதிகள் எப்போதும் சாதாரணமாக இருப்பது போலதான் இருக்கும். இந்த இமயமலை பகுதி திடமாக இருப்பதை போலதான் காட்சியளிக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், பூமிக்கு உள்ளே அதிக ஆழத்தில் அவைகள் எல்லாம் நிலையற்றவை. இங்கு வாழ்கின்ற நாங்கள் இந்த நில அதிர்வுக்கு மிகவும் பழக்கமானவர்கள். ஆனால் அன்று இரவு நடந்தது இதை காட்டிலும் பயங்கரமானது. அது மிகுந்த பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். இதன் பாதிப்புகள் டெல்லி, லக்னோ என தொலைதூரம் வரை உணரப்பட்டது. நிலநடுக்கத்தின் மையத்தில் ஏற்பட்ட பேரழிவை உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. நிலநடுக்க புவியியல் மையம் அருகில் உள்ள பள்ளத்தாக்கில் இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் 670 கிராமங்கள் இருந்தன. அதில் 602 கிராமங்கள் அந்த நிலநடுக்கத்தில் அழிந்து போய்விட்டது. அந்த நிலநடுக்கம் 5 நிமிடங்களுக்கு குறைவாக நீடித்தது. 5 நிமிடங்களுக்கு குறைவாக நீடித்தாலும் பல நூற்றாண்டுகளை அழிக்க போதுமான நேரமாக இருந்தது. தொன்மையான மலைகள் எல்லாம் இடிந்து விழுந்தன. எங்கள் கிராமங்கள் இடிபாடுகளால் சூழ்ந்து விட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிர்களை இழந்தனர். அன்று இரவு நான் என் கிராமத்தை விட்டு வெளியே சென்றது முற்றிலும் கடவுள் செயல்தான். நான் என் பாட புத்தகங்களை வாங்குவதற்காக பௌரி என்ற ஊருக்கு சென்று விட்டேன். அன்று இரவு என் மாமா வீட்டில் தங்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே இந்த பேரழிவிலிருந்து நான் தப்பித்து விட்டேன். அந்த பௌரி கிராமத்தில் நான் இருந்த போதே இங்கு நிலநடுக்கம் ஏற்பட்ட அதிர்வுகளை உணர்ந்தேன். உடனே அங்குள்ள மக்கள் எல்லோரும் திறந்த வெளிக்கு ஓடி வந்து விட்டார்கள். மீண்டும் மீண்டும் அங்கு நில அதிர்வு உண்டாகியது. அன்று இரவு முழுவதும் நாங்கள் திறந்த வெளியில் தான் இருந்தோம். பௌரி என்ற கிராமம் அன்று நிலநடுக்கத்தில் இருந்து தப்பித்து விட்டது. அதனால் நானும் தப்பித்துக் கொண்டேன். ஒருவேளை நான் என் மாமா வீட்டில் இரவு தங்காமல் போயிருந்தால் என் கதையும் முடிந்திருக்கும்.
ஆனால் பௌரியை போல எங்கள் கிராமம் தப்பிக்கவில்லை. உயிரோடு இருந்தவர்களுக்கு விடிந்த பிறகுதான் அதிக பயங்கரமான அனுபவம் கிடைத்தது. பெரிய அழிவு பற்றிய செய்தி வெளியில் தெரிய தொடங்கியது. அங்கு அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருந்தன. வாகனங்கள் போகும் பாதைகளிலும் சாலைகளிலும் மிகப்பெரிய பாறைகள் வீசப்பட்டிருந்தது. ராணுவ மீட்பு குழுக்கள் அவைகளை அப்புறப்படுத்துவதில் அவர்களுடைய விலை மதிப்பில்லாத நேரத்தை செலவு செய்தார்கள். உதவி வருவதற்கே மோல்தி கிராமத்திற்கு 4 நாட்கள் ஆனது. அந்த கிராமத்தை முதலில் வந்தடைந்தவர்களில் நானும் ஒருவன்தான். என் மாமாவும் என்னோடு வந்தார். மிகவும் மோசமான காரியம் நடந்திருக்குமோ என்று நானும் என் மாமாவும் பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் பயந்ததற்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு இடங்களும் இருந்த இடமே தெரியாமல் தரைமட்டமானது. எங்கு பார்த்தாலும் கற்கள், இடிபாடுகள், தூசிகள், இவைகள் மட்டும்தான். எங்கள் வீடு 2 அடுக்குகள் கட்டிடம். அதில் பலகையால் ஆன கூரை இருந்தது. என் கொள்ளு தாத்தா கட்டிய வீடு. எங்கள் குடும்பம் சிறு குடும்பம். 14 மாதங்களுக்கு முன்புதான் என் தந்தை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார். எங்கள் அம்மா எங்களை கவனித்து வந்தார்கள். நாங்கள் 3 குழந்தைகள். நான் தான் மூத்தவன். என் தம்பி நீலுவுக்கு 10 வயது. பியூலி என்கிற ஒரு சிறு தங்கை எனக்கு இருந்தாள். எங்கள் பாட்டியும் எங்களோடு இருந்தார். ராணுவ வீரர்கள் இடிபாடுகளை அகற்றும் போது என் மாமா என்னை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டார். நான் குழம்பி போய் இருந்தேன். என் மனதெல்லாம் பாரமாக இருந்தது. ராணுவ வீரர்கள் ஒரு தற்காலிகமான கூடாரம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். யாரோ ஒருவர் எனக்கு பிஸ்கட்டுகளும் டீயையும் கொடுத்தார். நான் எவ்வளவு நேரம் அங்கேயே இருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. உடனே சாயங்காலம் வந்து விட்டது. என் மாமா என்னிடம் வந்து, ராணுவ வீரர்கள் உடல்களை ஆற்றங்கரைக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்னு நிதானமாக சொன்னார். சூரியன் மறைவதற்குள் இறுதி சடங்குகளை நீ செய்ய வேண்டும், வா என்று கூப்பிட்டார். நாளை நாம் என் கிராமமான பௌரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் பௌரி கிராமத்திற்கு போவதற்கு முன்தான் என் குடும்பத்தை கடைசியாக பார்த்தேன். அவர்கள் நான் போகும்போது வாசலில் நின்று என்னை பார்த்து கையசைத்தார்கள். அம்மா, பாட்டி, நீலு, பியூலி இவர்கள் என்னை பார்த்து கையசைத்தது என் நினைவிற்கு வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சிரித்து கொண்டே என்னை கையசைத்து அனுப்பியதை தான் நான் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்கிறேனே தவிர வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட உயிரற்ற அவர்களுடைய உருவங்களை அல்ல. பியூலி, அவள் உடல் அங்கே இல்லை. மற்ற அனைவரது உடல்களும் இருந்தது. அவர்களால் பியூலியின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை என மாமா கூறினார். ஒருவேளை காட்டு விலங்குகள் தூக்கி போய்விட்டிருக்குமோ? ஐயோ பிரிட்ஜ், அப்படியெல்லாம் சொல்லாத, அவள் இறந்து போயிருப்பாள் என மாமா கூறினார். நாம் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என நான் சத்தமிட்டேன். உடனே மாமா, பிரிட்ஜ், உன்னை கட்டுப்படுத்திக் கொள், அதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் நான் யோசிக்காமல் நான் மீண்டும் என் கிராமத்திற்கு ஓடி என் வீடு இருந்த பக்கம் நின்று கொண்டேன். இன்னும் அதிக இடிபாடுகள் காணப்பட்டன. கல்லையும் மண்ணையும் புரட்டி போட்டு பரபரப்பாக தேடினேன். எவ்வளவு நேரம் நான் முழங்காலில் அழுது கொண்டே தேடினேன் என்று எனக்கே தெரியவில்லை. இனி எந்த பலனும் இல்லை என்ற ஒரு குரல் கேட்டது. நான் யார் என திரும்பி பார்த்தேன். என்னோடு பேசியது ஒரு ராணுவ அதிகாரி. அவர் அங்கே மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார். தம்பி, இங்கே யாரும் உயிரோடு இல்லை, நீ யாரை இங்கே தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். என்னால் என் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. போராடி என் கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு என் தங்கையை நான் தேடுகிறேன். அவளுக்கு உரிய நல்லடக்கம் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று அவரிடம் கூறினேன். ஆனால் நான் ஏதோ உளறுகிறேன் என்று எனக்கே தெரிந்தது. அந்த அதிகாரியும் மிகவும் சோர்வாக இருந்தார் என்பதை கண்கூடாக பார்த்தேன். பல நாட்கள் தூங்காதது போல அவர் இருந்தார். அவருடைய சீருடையும் தூசி படிந்திருந்தது. அவர் முகத்தில் தூசிகளும் அழுக்கும் வியர்வையும் இருந்தது. ஆனால் அந்த தூசிகளுக்கும் அழுக்குகளுக்கும் இடையே அவரிடத்தில் ஒரு இரக்கம் தெரிந்தது. தனக்கு தானே பேசிக் கொள்வது போல அவர் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார். பல நாட்களாக என் ஆட்கள் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து விட்டார்கள். நாளை பொழுது விடியும் போது நாங்கள் இதை போலவே மற்றொரு கிராமத்திற்கு போக போகிறோம். அதன் பின் அதற்கடுத்த கிராமம், இப்படி போய்கொண்டே இருப்போம். இப்படி பேசிக்கொண்டே திரும்பி சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தார். கீழே உள்ள பள்ளத்தாக்கில் வரிசை வரிசையாக சடலங்கள் எரிந்து கொண்டிருந்தது. அந்த அதிகாரி எதையோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கே இருந்து சென்று விட்டார். மிகவும் மோசமான ஒரு சோர்வு எனக்குள் இருந்தது.
என் வீடு இருந்த இடத்தில் இடிபாடுகளில் படுத்துக்கொண்டு நான் அழுது கொண்டே இருந்தேன். சுமார் 10 நிமிடம் கழித்து அந்த அதிகாரி அந்த இடத்திற்கு மீண்டும் வந்தார். அவருடன் இன்னும் 3 ராணுவ வீரர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களிடத்தில் மண்வெட்டிகளும் கடப்பாறைகளும் இருந்தன. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் அந்த இடிபாடுகளை வேக வேகமாக அகற்றினார்கள். இருட்டிய நேரத்தில் கூட விடாப்பிடியாக அவர்கள் வேலை பார்த்தார்கள். யாரோ ஒருவர் பெட்ரமாஸ் விளக்கை வெளிச்சத்திற்காக எடுத்து வந்தார். 2 மணி நேரம் பிறகு இடிபாடுகளை அகற்றிய ஒருவர் ஐயா என்று கூப்பிட்டார். அவர் ஒரு குழிவான இடத்தில் நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்தில்தான் சுவர் இடிந்து விழுந்து இருந்தது. நான் கதவின் ஒரு பகுதியை அடையாளம் தெரிந்து கொண்டேன். அதற்கு கீழ் ஒரு சிறிய பாதம் தெரிந்தது. பரபரப்பாக அந்த ராணுவ வீரர்கள் குழிவான அந்த பகுதியை வேக வேகமாக தோண்டினார்கள். அவர்கள் அப்படியே அந்த கதவை தூக்கிவிட்டார்கள். யாரோ ஒருவர், ஒரு சிறு பெண் உயிரோடு இருக்கிறாள் என்றார்கள். அது பியூலி தான். கிட்டத்தட்ட 116 மணி நேரம் புதைந்து இருக்கிறாள் பியூலி. இது ஒரு அதிசயம்தான். நிலநடுக்கம், குளிர் மிகுந்த இரவுகள், காட்டு விலங்குகள், இவைகள் அனைத்திலிருந்தும் அவள் தப்பித்து பிழைத்திருக்கிறாள். அங்கு உற்சாகமாக குரல் எழுப்பினார்கள். ராணுவ வீரர் ஒருவர் கதகதப்பான ஒரு போர்வையில் அவளை சுத்தி கூடாரத்திற்கு கொண்டு போனார். அங்கே தற்காலிக மருத்துவமனை அமைக்கப்பட்டிருந்தது. பியூலி பிழைத்துக் கொண்டாள். மறுநாள் நான் நன்றி சொல்வதற்காக அந்த ராணுவ அதிகாரியை தேடி போனேன். ஆனால் அதற்குள் அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். அவர் பெயர் கூட எனக்கு தெரியவில்லை. பிறகு என் தங்கையும் நானும் என் மாமா வீட்டில் தங்க போய்விட்டோம். பின் பானிபட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஒரு உணவு விடுதியில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. என் தங்கை இப்பொழுது பள்ளிக்கு செல்கிறாள். அந்த ராணுவ அதிகாரிக்கு நன்றி சொல்லவில்லையே என்ற வருத்தம் எனக்கு அடிக்கடி வரும். என்றைக்காவது அவரை எதிர்பாராமல் சந்திப்பேன் என நம்பினேன். எங்கேயாவது ராணுவ வீரர்களை பார்த்தால் அவர்தானோ என்று நினைத்துக் கொள்வேன். பல மாதங்களாக அவர் முகத்தை பல கூட்டங்களில் தேடி பார்த்தேன். ஒரு நாள் இரவு பனிக்கால நாட்களில் ஒரு லாரியில் இருந்து ஒருவர் இறங்கி எங்கள் கடைக்கு வந்தார். அவர்தான் என்று நினைத்தேன். ஆனால் அவர் இல்லை. அவர் சாயலை போல வேறொருவர். அவர் மிகவும் களைத்து காணப்பட்டார். அவர் தேநீர் வேண்டும் என கேட்டார். அவருக்கு நான் தேநீர் கொடுத்த போது என் மனம் மென்மை காணது. ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர் தேநீருக்காக பணம் கொடுத்தார். நான் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. இதே போல அடிக்கடி எங்கள் கடைக்கு களைத்து போன வீரர்கள் வந்து டீ அருந்தும் போது அவர்களிடம் நான் பணம் வாங்கிக் கொள்ள மாட்டேன். எனக்கு அப்போது ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த ராணுவ அதிகாரியை நான் அடிக்கடி பார்ப்பது போல உணர்வேன். 1 மாதம் கழித்து அந்த கடையில் வேலையை நான் விட்டுவிட்டேன். மலைப்பகுதிக்கு திரும்பி விட்டேன். கடை முதலாளிக்கும் நிம்மதி. பணம் வாங்காமல் வாடிக்கையாளருக்கு டீ கொடுக்கும் என்னை போல வேலையாளால் அவருக்கு என்ன பயன்? இப்போது நான் என் சொந்த கடையை நடத்தி வருகிறேன். எனக்கு என் மனதில் நிம்மதி என்று எனக்கு முன்னால் நிற்பவரிடம் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தேன். இதோ உங்கள் பேருந்து வந்து விட்டதையா. இந்த டீக்காக எனக்கு நீங்கள் பணம் தர வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் 1 கப் டீ தானே. ஒருவேளை இது கார்வாலியில் கிடைத்த மிகச் சிறந்த டீயாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த சிறு வேலையை செய்ததால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாதுகாப்பான உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு இருப்பாராக என்றான். இவ்விதமாக ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் இந்த நாட்டிற்காக சேவை செய்து வருகின்ற ராணுவ வீரர்களுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்த கதையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதையில் அந்த ராணுவ வீரர் தான் செய்த உதவிக்கு எந்த ஒரு நன்றியையும் எதிர்பார்க்காமல் அந்த சிறுவனிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே சென்று விட்டார். அப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட ராணுவ வீரர்களுக்கு சிறு வயதிலிருந்தே மாணவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு தேசப்பற்று வர வேண்டும் என்றே இந்த கதை உருவாக்கப்பட்டுள்ளது. நன்றி.